தமிழகத்தில் தொழில்துறை வளர்ச்சியை ஊக்குவிக்கும் விதமான சில திட்டங்கள் இன்றைய தமிழக பட்ஜெட்டில் இடம்பெற்றுள்ளது. அந்த திட்டங்கள் குறித்து விரிவாக இப்போது பார்க்கலாம். தமிழகத்தை நோக்கி தொழில்துறையினரை ஈர்க்கும் விதமாக நிலவங்கி ஒன்றை தொடங்கும் திட்டம் பட்ஜெட் உரையில் அறிவிக்கப்பட்டுள்ளது. 25,000 ஏக்கர் பரப்பிலான நிலத்தை கொண்ட இந்த வங்கி சிப்காட் நிறுவனத்தின் மூலம் ஏற்படுத்தப்படும். இது தவிர தூத்துக்குடியில் புதிய கப்பல் கட்டும் தளம் ஒன்றும் ஏற்படுத்தப்படும். அரசு மற்றும் தனியார் பங்களிப்புடன் அமையவுள்ள இந்த திட்டம் தமிழக தொழில் வளர்ச்சி நிறுவனம் மூலம் செயல்படுத்தப்படும் என்ற அறிவிப்பையும் பன்னீர்செல்வம் வெளியிட்டார். கடந்த மாதம் அறிவிக்கப்பட்ட மத்திய பட்ஜெட்டில் தூத்துக்குடி துறைமுகம் விரிவாக்கப்படும் என அறிவிப்பு வெளியான நிலையில் இப்போது இது தொடர்பான மேலும் ஒரு அறிவிப்பாக இது வெளியாகியுள்ளது. இதற்கிடையில் தொழில்துறையில் தமிழகத்தின் முன்னேற்றம் குறித்து நிதியமைச்சர் பன்னீர்செல்வம் பெருமிதம் தெரிவித்தார். நமது நாட்டின் தொழில் உற்பத்தி துறையில் தமிழ்நாட்டின் நிலை வலுவானதாக உருவெடுத்துள்ளது. வாகன உற்பத்தி, ரசாயன பொருட்கள், பெட்ரோலிய பொருட்கள், உணவு பதப்படுத்துதல், மின்னணு பொருட்கள் உற்பத்தி ஆகியவை மட்டுமின்றி புதிய தொழில்நுட்பங்களாகிய மென்பொருள் மற்றும் உயிரியல் தொழில்நுட்பங்களிலும் முன்னணி மாநிலமாக தமிழகம் உருவெடுத்துள்ளது. தொழில் உற்பத்தி துறையில் நமது நாட்டின் மொத்த உற்பத்தி அளவில் தமிழகத்தின் பங்கு சுமார் 10% ஆகும். வரும் நிதியாண்டில் மதுரை தூத்துக்குடி தொழில் வழித்தடத்தை ஏற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் நிதியமைச்சர் தெரிவித்தார். இந்த திட்டத்தின் கீழ் 4 உற்பத்தி மண்டலங்கள், 2 வணிக முதலீட்டு மண்டலங்கள், 1 வேளாண் வணிக மண்டலம், 1 சிறப்பு சுற்றுலா மண்டலம், 1 கிராமப்புற சுற்றுலா மையம் அமைக்கப்பட உத்தேசிக்கப்பட்டுள்ளது. இது தவிர அறிவுசார் மையம் ஒன்றும் நிறுவப்பட உள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். அடுத்த 10 ஆண்டுகளில் இந்த திட்டம் மூலம் 1,90,000 கோடி ரூபாய் முதலீடு மேற்கொள்ளப்படும் என மதிப்பிடப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். தொழில் வளர்ச்சியில் பின்தங்கியுள்ள தென் மாவட்டங்களில் தொழில் தொடங்குபவர்களுக்கு சலுகைகளை வழங்கும் திட்டமும் விரைவில் அறிவிக்கப்பட உள்ளதாக அமைச்சர் பன்னீர்செல்வம் தெரிவித்தார். இதன் மூலம் தென் தமிழகத்தில் பொருளாதார வளர்ச்சி ஏற்படுவதுடன் புதிய வேலைவாய்ப்புகளும் ஏராளமாக உருவாகும் என அமைச்சர் பன்னீர்செல்வம் நம்பிக்கை தெரிவித்தார். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் சேஷகிரியுடன் கார்த்திகா.